அனைவருக்கும் வணக்கம். இந்த ஷார்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி பிலிம்ஸ் கம்பெனிஸ்க்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விட்ருங்க. ரீசெண்டாக நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், கவர்னர் வெஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்ட்டு. ஒரு நண்பர் வந்து என்ன ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. ஆர்டிகல் 164 படி பார்த்தோம்னா கவர்னருக்கு விருப்புரிமை அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி பார்த்தோம்னா கவர்னருக்கு அதிகமான அதிகாரம் இருக்க மாதிரி ஆயிருமா? எனக்கு டவுட் வேறு வந்துருச்சு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரிஜினல் வெர்ஷன் எடுத்துட்டேன். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கேஸ் வந்து 2001 வந்து ஃபைல் ஆகுது சுப்ரீம் கோர்ட்டில். பிஆர் கவுர் வெஸ் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்ட்டு. மக்கள் எலெக்ஷன் மூலமாக தன்னுடைய விருப்பத்தின் மூலமாக வந்து ஒரு அரசு தேர்ந்தெடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த நியமனம் அரசியலமைப்பை மீறி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ ஜெயலலிதா அம்மையாருடைய முதலமைச்சருடைய நியமனம் செல்லாது அப்படின்னு தீர்ப்பளிச்சிருவாங்க. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மக்களாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் முழு அதிகாரம் இருக்குன்றது தான் வந்து அங்கே மீன் வந்து இன்டெரக்டாக வந்து கூட ஆகும். ஸோ இதான் கான்செப்ட். உங்களுக்கு நம்ம சேனல் யூஸ் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நன்றி.